ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ThilakTech. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் ஆப்பில் நமக்கு ஒரு மெசேஜ் வரும்போது கண்டிப்பாக ஒரு மெசேஜ் டோன் வரும். ஸோ இந்த மெசேஜ் டோனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டோனை எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம், அதாவது முதல் தடவை நீங்கள் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் சப்போர்ட்டை தாங்க. முதல் ஸ்டெப்பா உங்களுக்கு வர அந்த மெசேஜ் டோனை நீங்க வாட்ஸ்அப்ல சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வாட்ஸ்அப் ஆப்பை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ண பிறகு நீங்க என்ன பண்ணணும்னா மேல கார்னர்ல பாருங்க, ரைட் சைடு உங்களுக்கு 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை ஒருக்க கிளிக் பண்ணி இதுல பாருங்க செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. இங்க போனோனே பாருங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. இங்க பார்க்கலாம் முதல்ல உங்களுக்கு மெசேஜஸ் அப்படின்னு காட்டி நோட்டிபிகேஷன் டோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். ஸோ இதுல சவுண்ட் பிக்கர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோனே உங்களுக்கு ரிங் டோன் ஒலியும், அதாவது இந்த மெசேஜ் டோன் ஒலியும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கானது இருக்கும். ஸோ உங்களுடைய தேவையான மாதிரி இந்த மெசேஜ் ஒலிமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்க்கலாம் உங்கள் ஃபோனில் உள்ள எல்லா டோன்ஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த மெசேஜ் டோனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களால் செக் பண்ணியும் பார்க்க முடியும், அதாவது அப்படியே ப்ளே பண்ணியும் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்று தேவையான மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெசேஜ் டோனை நீங்கள் செட் பண்ணி பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி இதில் உங்கள் ஃபோனில் உள்ளதும் இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட மெசேஜ் டோன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மெசேஜ் டோனை தேவையான மாதிரி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பேக் திரும்ப வாட்ஸ்அப்புக்குள்ளே போவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வர மெசேஜ் அந்த டோன் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ண டோனில் வரும். ஸோ அதுக்கப்புறமா எல்லா மெசேஜுமே நீங்கள் ஆட் பண்ண டோனில் தான் வரும். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் நமக்கு வர மெசேஜ் டோனை நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கிறது. ஸோ நீங்களுமே மெசேஜ் டோனை சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குமே மெசேஜ் டோனை சேஞ்ச் பண்ணிக்க விருப்பமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நம்ம சேனலில் வாட்ஸ்அப் சம்மந்தமான, இன்ஸ்டாகிராம் சம்மந்தமான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.